விஜய் கைக்கு சென்ற முக்கிய ரிப்போர்ட். தாவேகாவின் இரண்டாவது மாநாடு மதுரையை டிக்கடித்த பின்னணி. தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை அருகே உள்ள எலியார்பத்தியில் நடக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டை தாவேகா தலைவர் விஜய் மதுரையில் நடத்த முடிவு செய்தது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் தாவேகா சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளே மதுரையில் மாநாடு நடக்க காரணம் என்று தெரியவந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் மட்டுமே இருந்து வரும் நிலையில் பிரதான கட்சிகளில் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். தாவேகா சார்பாக முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்று பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தாவேகா தலைமையில் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா தேர்தல் பணிக்கான அலுவலகத்தை விஜய் நேற்று முன்தினம் பார்வையிட்டார். இதன் மூலமாக டிஜிட்டல் மீடியா பரப்புரையை தாவேகா தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 25இல் நடக்கவுள்ளது. இதற்காக 120 ஏக்கர் நிலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதனை சுத்தம் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. விரைவில் காவல்துறை தரப்பில் மாநாட்டு திடல் பார்வையிடப்பட்டு அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் சுமார் 15 லட்சம் பேரை கூடுவதற்கு தாவேகா முடிவெடுத்துள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகளை வைத்து மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே தாவேகா இரண்டாவது மாநாடு மதுரையில் நடத்த என்ன காரணம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தாவேகாவின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்ட நிலையில் இரண்டாவது மாநாடு கொங்கு மண்டலத்தில் நடத்த அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் கோவையில் தாவேகாவிற்கு நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது. இதனை அறுவடை செய்யும் வகையில் மாநாடு நடத்தினால் கட்சிக்கு கூடுதல் தாக்கம் மக்கள் மத்தியில் இருக்கும். ஆனால் விஜய் மதுரையை தேர்வு செய்ததற்கு அவரின் கைக்குள் சென்ற ஒரு ரிப்போர்ட் தான் முக்கிய காரணம். அதாவது ஒவ்வொரு மாதமும் தாவேகாவின் தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனா குழு தரப்பில் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல் திமுக மற்றும் அதிமுக தரப்பிலும் கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருப்பது போன்ற கருத்துகள் நிலவி வருகின்றன. ஆனால் பாஜகவுடனான கூட்டணி அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கணிப்புகள் மூலம் தெரியவந்துள்ளது. அதேபோல் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக மற்றும் பாஜகவின் வாக்குகள் தாவேகா பக்கம் திரும்புவதை கருத்து கணிப்புகள் மூலம் விஜய் அறிந்துள்ளார். ஆனால் தென் மாவட்டங்களில் தாவேகாவுக்கு வாக்கு சதவீதம் குறைவாக இருந்திருக்கின்றன. அதேபோல தாவேகா தொடங்கப்பட்டதிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு விஜய் ஒரு முறை கூட வரவில்லை. இதனால் தென் மாவட்ட மக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் மதுரை மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த விஜய் முடிவெடுத்துள்ளார். தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் தாவேகா அங்கு ஸ்கோர் செய்யும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கவும் தாவேகா தலைமை முடிவு செய்துள்ளது. இதனால் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அதிக அளவிலான வாக்குகளை பிரிப்பார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்.